கரவேட்டியில் ஆரம்பிச்ச இந்த அரசியல் களம் இப்போ கோட் சூட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து சில மினிஸ்டர்ஸும் பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் 3 கையெழுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அதில் 500 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற அந்த மக்களுக்கு 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ பை மந்த்லியில். அண்ட் ரெண்டாவது கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா விமன் சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டே வந்து செயல்பட போகுது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கட்டுப்பாட்டு மையம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து வரப்போகுது இந்த 3 கையெழுத்து. அண்ட் மோரோவர் எந்த சிஎமும் கொடுக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீச் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஸ்பீச்சு. ஸோ ஊழலும் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யறவங்களையும் விட மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றது ஒரு நல்ல மூவாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இங்கே நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா சினிமா மோகத்தினால வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே சினிமா மோகத்தினால தான் எம்ஜிஆருக்கும் போட்டாங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கும் போட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே என்ன ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணமும் செயலும் தான் முக்கியமே தவிர்த்து நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்திங்கன்னா வரைமுறை வந்து பண்ணவே முடியாது, ஒரு லிமிட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு சிஎம்மாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ பதவி பிரமாணம் முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் தைரியமாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியும், நான் பண்ணி காமிக்கிறேன். அண்டு ரொம்ப ஃப்ராங்காக வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது மாதிரி வந்து நான் ஃப்ரீலாம் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலுமே அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ட் மோரோவர் 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆட்சிகள்லாம் கடன் வாங்கிட்டு வந்ததுனால முதல்ல அந்த சுமையெல்லாம் குறைச்சிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை, அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான டாக்குமெண்ட் எங்கெங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பயங்கரமான வெல்கமிங் மூவாக தான் பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே விஜய் அவர்களோட அரசியல் வந்து ஒரு பெஸ்ட் மூவ்ஸ்னாலே வந்து கட்டமைக்கப்படுதுன்னே சொல்லலாம். இன் ஃபியூச்சர்லேயும் அந்த மூவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸும் இருக்கும் அப்படின்றத இங்கே எல்லாரோட நம்பிக்கையுமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஃப்ரீக்காக வந்து ஓட்டு போட்ட மக்கள்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் லைக் கல்வி, ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை சுகாதார ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஸோ அது எல்லாமே சஃபிஷியண்ட்டாக நல்லபடியாக கிடைக்குன்றதோட நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்டு எதிர்கட்சி தலைவராக இப்போ யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். பை.